கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லா காலத்துக்கும் பொருந்தும். எல்லா காலத்துக்கும் ஒரு கூத்து மேடையில் ஒருத்தராக வந்து உட்காருவாங்க. கூத்து முடிஞ்சோடனே எல்லோரும் அட் அ டைமே வந்து போவாங்க. சினிமா தேட்டரில் நாடக கொட்டாயில் அப்படி தான் லைனில் உள்ளே விடுவாங்க ஒருத்தர். இங்கே சத்சங்கத்துக்கும் எல்லாம் ஒன்றா வருவீங்க. நான் ஏந்த உடனே டக்கு என்ன பண்ணுவீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ஏந்து லைனில் நின்று தான் போகணுன்ற மாதிரி ஆக்கினீங்க. ஆமாம், லைனில் நின்றுவீங்க. அது மாதிரி தான் ஆகும், எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி தான் பாருங்கள், நம்ம சிறுக சேர்த்து வச்சு இந்த உடம்பு வளர்த்தோம். அப்படி தானே? 1 வயசு 2 வயசு 10 வயசு 5 வயசு 100 வயசு அப்படின்னு டக்குன்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டோம். போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போனால். ஆனால் சில பேர் ரொம்ப மோசம், கொஞ்சம் கொஞ்சமாக போவான். ஒரு விரல எடுப்பாங்க, முட்டி வரைக்கும் எடுப்பாங்க, அல்மா கால் வரைக்கும் எடுப்பாங்க. அப்படியே படுத்துன்னு நிற்பான், தீமையிலேயே படுத்துன்னு நிற்பான். எப்படா சாவுன்னு நினைப்பாங்க. உள்ளேருந்து புழுவெல்லாம் வெளியே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போனால் நல்லா இருக்குதே, கூசுது சொல்லும்போதே இல்லை. அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். எது போகிறது ஒன்றா தான் என்ன பண்ண போயிடும். பொருள்கள் மாறி இங்கே இருக்கும். அது உந்து இல்லை. சும்மா உன் பேரில் டாக்குமெண்ட்டு தான் இருக்கான், உந்து கிடையாது. இது சும்மா நீயா வச்சு நீ இது என் வீடு, இதெல்லாம் எந்துன்றேன். நீங்களாம் உட்காந்துக்கிறீங்க, நான் தானே உட்காந்துக்கிறேன் எல்லாத்துலேயும். ஆனால் எந்துங்க, இந்த குடியில் எந்து. ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தான் எந்த நின்னா அந்த இடம் 2 அடி உங்களுக்கு தான் சொந்தம். எங்கன்னா போய் நின்னீங்கன்னா அந்த இடம் யாருக்கு தான் சொந்தம், உங்களுக்கு தான். உட்காந்தா உங்கள் சேர் யாருது, அவளுக்கு தான். என்ன பண்ண முடியும், டாக்குமெண்ட் நான் வச்சுக்கிறேன், என்ன பண்ணுறது நான். மொத்தமாக ஒரு நாள் என்ன பண்ணேன், எல்லாம் நம்ம போய்டும். அது எந்த காலத்துக்கு தான், எந்த காலத்தில் இல்லை, எல்லா காலத்துக்கும் தான் ஆகும். அது பொருந்தும். அதான் அழகு, அதுதான் அழகு. வரும்போது ஒன்று ஒன்றா வந்து சேரும், போகும்போது மொத்தமாக போயிடும். இப்போ பொருள் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னா, இப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்க. ஒரு 2 ஏக்கரை சேர்த்து வச்சிங்க, 5 ஏக்கர் ஏதோ சேர்த்து வச்சிங்க, இல்லை வீடு சேர்த்து வச்சிங்க, பிள்ளைங்க சேர்த்து வச்சிங்க. அது போகாது, நம்ம போய்டுவோம். அது போக நினைக்கிறீங்க. இப்போ ஒரு கூத்தாடு வந்தாங்க, அவங்கெல்லாம் போய் நம்ம இங்கேயே இருப்போம்னாக்கா அப்படியே இருப்பேன். அடுத்த பிரிவு வருவேன், அதுக்கு அடுத்த பிரிவு இந்த விளையாட்டு விளையாடினே தான் இருப்பேன். நோ வந்தமா இது மாறினே இருக்கும். மாறதுக்கு நான் ஒரு இருந்தேன், அவ்வளோதான். எந்த கண்டக்டர், நான் ஒரு பஸ், நான் வந்து ஒரு டூல். நான் ஏதோ ஒன்று மாறுறதுக்கு நான் ஒரு கருவி, அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்தேன், என் வேலையை செஞ்சேன், நான் கொண்டாடினேன், என்ன பண்ணேன், போயிட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த பக்கம் அது பொருந்தும், இந்த பக்கம் இப்படி வச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.